Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன டிகிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 20 அப்ளை பண்ணணும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் வேகன்சி பார்த்திங்கன்னா 55 வேகன்சி இருக்குது. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆயுஷ் டாக்டர், டிஸ்பென்சர், ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், தெராபியூட்டிக் அசிஸ்டண்ட், டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், டேட்டா அசிஸ்டண்ட், லேப் டெக்னீஷியன், எம்எல்ஹெச்பி, ஃபிசியோதெரபிஸ்ட், மெடிக்கல் ஆஃபீஸர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் நர்ஸ், டென்டல் சர்ஜியன், டென்டல் அசிஸ்டண்ட், ஆடியாலஜிஸ்ட். ஸோ இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் வேகன்சி இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஆயுஷ் டாக்டர் சித்தாக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் பிஎஸ்எம்எஸ் முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். டிஸ்பென்சர் டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சவங்க சித்தா ஆர் யுனானி முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் பியூஎம்எஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஒர்க்கர் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் ப்ளஸ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ், அவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நர்சிங் தெரப்பி முடிச்சிருக்கணும். டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் மினிமம் பேச்சுலர்ஸ் டிகிரி, ஓகேங்களா, இன் பிஎஸ்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ் எதில் வேணால் முடிச்சிடலாம், சித்தா யுனானி எதில் முடிச்சிருந்தாலும் ஓகே. ப்ளஸ் ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேசிக்கான கம்ப்யூட்டர் ஒர்க்கிங் நாலேஜ், அதாவது எம்எஸ் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஸோ அந்த மாதிரியான பேசிக்கான ஒர்க் கம்ப்யூட்டர் ஒர்க் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டேட்டா அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் இன் அப்ளிகேஷன், அதாவது இன் ரிலவெண்ட் ஃபீல்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஐடி, ஸோ பிஎஸ்சி சிஎஸ், சிடிஐடி, பிசிஏ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் பிடெக்கில் சிஎஸ் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். பிசிஏ, பிபிஏ, ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதாவது இல்லைனா எனி கிராஜுவேஷன் வித் 1 year டிப்ளமோ அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா. மினிமம் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதாவது எங்கன்னா நேஷனல், ஸ்டேட், ஹெக்டார், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ், வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் பேசிக்காக ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீட், அதாவது டைப் ரைட்டிங் முடிச்சிருக்கணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஹையர். ப்ரெஃபரன்ஸ் வில் பி கிவன் டு பர்சன்ஸ் ஹூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஆல்ரெடி ஹெல்த் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேப் டெக்னீஷியன் பார்த்தீங்கன்னா மஸ்ட் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். அது போக மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி கோர்ஸ் 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் குட் ஃபிசிக், குட் விஷன் அண்ட் கெப்பாசிட்டி டு டூ அவுட்டோர் ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்எல்ஹெச்பி, டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிங்க அப்ளை பண்ணலாம். ஃபிசியோதெரபிஸ்ட், பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் ப்ளஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர், எம்பிபிஎஸ் முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 12th பாஸ், சயின்ஸ் குரூப்பில் 12th பாஸ் ஆகிருக்கணும். ப்ளஸ் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸ்டாஃப் நர்ஸ், டென்டல் சர்ஜியன், பிடிஎஸ் வித் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். பேச்சுலர் இன் டென்டல் சர்ஜரி, டென்டல் அசிஸ்டன்ட் 10th பாஸ் ப்ளஸ் 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டென்டல் டாக்டர்கிட்ட ஒர்க் பண்ண ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆடியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அல்லது பிஎஸ்சி இன் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் எந்த ஒரு ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணல. ஸோ மினிமம் 18 years கம்ப்ளீட்டாக இருக்குது அப்படிங்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டருக்கு 40,000, டிஸ்பென்சருக்கு 15,000, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 34,000, மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு பெர் டே பேசிஸில் ஒரு நாளைக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க. தெரபியூட்டிக் அசிஸ்டன்ட்க்கு 15,000, டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கு 30,000, டேட்டா அசிஸ்டன்ட் 15,000, லேப் டெக்னீஷியன் ஆஸ் பர் நார்ம்ஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்க. எம்எல்ஹெச்பி, மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 60,000, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 14,000, டென்டல் சர்ஜியனுக்கு 34,000, ஆடியாலஜிஸ்ட்க்கு 23,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நமக்கு சேலரி மாறும். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாதுங்க, அது ரொம்ப முக்கியம். செலெக்ஷன் ப்ராசஸும் எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் இன்டர்வியூ மட்டும்தான். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் 20 ஈவினிங் 5 PM அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது, ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான்.
அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் நம்ம வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு நம்ம ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் சென்ட் பண்ணணும். மெம்பர் செக்ரட்டரி, டெபுட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி ஆஃபீஸ் ஆஃப் டெபுட்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ், 219 ரேஸ் கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர். ஏன்னா அது கோயம்புத்தூர்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். நோட்டிஃபிகேஷன் படிச்சு பார்க்கணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி படிச்சு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் ஆயிரும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து அதில் கேட்டுக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ, என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய பெயர், பதவியின் பெயர், தந்தை அல்லது கணவர் பெயர், பிறந்த தேதி, கல்வி தகுதி, எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் கொடுத்துருக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர், பர்சன்டேஜ், ஹெச்எஸ்சி 10th மார்க் ஷீட், என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கு உண்டான வேலிடான சர்டிஃபிகேட். இப்போ எக்ஸாம்பிள் மெடிக்கல் ஆஃபீஸர்னா நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கணும் இல்லையா, ஸோ அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட். இல்லை நீங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா டைப்பிஸ்ட் சர்டிஃபிகேட். ஸோ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டான சர்டிஃபிகேட்ஸ், ஆதார் எண், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட ஃபோன் நம்பர் ப்ளஸ் மெயில் ஐடி, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணிக்கிங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணணும். கீழே உங்களோட அப்ளிகேஷன், உங்களோட சைன் போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் எடுத்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷன். இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது. எனி டிகிரி முடிச்சவங்களிருந்து ஸ்பெசிஃபிக் ஃபீல்டு வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் வேகன்சி இருக்குது. ஸோ கோயம்புத்தூரில் தான் போஸ்டிங் இருக்க போது. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரியான சின்ன சின்ன ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.